Hey guys, so நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒன் ஆஃப் தி டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் ரீசன்ட் டேஸில் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோட கேண்டிடேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா வந்து 1 இயர்லேருந்து 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரோல் வந்து ஜாவா டெவலப்பர் ஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில கேண்டிடேட் வந்து தே பெர்ஃபார்ம்ட் எக்ஸப்ஷனலி வெல். ஸோ ஒரு சில கேண்டிடேட் வந்து அவங்களால ஒரு பேசிக் கொஷின், ஒரு சிம்பிள் டைரக்ட் அண்ட் ஃபார்வர்ட் கொஷின் கூட அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ரீசன் என்ன, எப்படி நம்ம ஆன்சர் பண்ணால் ஈஸியாக வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். ஸோ 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் தான் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பேனல் மெம்பர் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ ஆன்சர் தெரியலனா கூட எப்படி வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் கொடுத்து நம்ம எப்படி வந்து நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் பிரியா டாக்ஸ். நம்ம சேனலில் கண்டினியூஸாக கெரியர் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பர்சனல் க்ரோத், ஃபினான்ஸ் அந்த மாதிரி வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹிட் தி பெல் ஐகான். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து நான் இன்டர்வியூ பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சது திஸ் இஸ் சம்திங் லைக் வெரி சீரியஸ் அப்படின்னு. ஏன்னா பேசிக் கொஷின்ஸ், ஈவன் தோ தே ஆர் லைக் வெரி ஸ்கில்டு பர்சன், தே ஆர் லைக் எக்ஸப்ஷனலி வெல் இன் டெக்னிக்கல் சைட். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டாலும் கூட அவங்களால வந்து ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியல. த ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா வந்து லெத்தாஜிக். ஸோ ஒன்று லேசினஸ் அண்ட் லெத்தாஜிக். அவங்களால நல்லா படிச்சிருந்தோம் ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியாதது காரணம் என்னென்னா ரேப்பப் பண்ணுறது இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது வந்து படித்ததை ரிவைஸ் பண்ணாமல் அப்படி வந்து உட்காருது. ஸோ இந்த 2 விஷயத்தினால அவங்களால வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல, ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2022ல் நமக்கு வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து கம்மியாக இருந்தாங்க. பட் இன் 2023ல் ரிசெஷன், லே ஆஃப், காஸ்ட் கட்டிங் இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்னால ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ரெண்டாவது அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை கண்டக்ட் பண்ண எவ்வளோ வந்து பைசா கொடுக்குறாங்க. ரெண்டாவது அந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட் அதோட சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது ஒரு இன்டர்வியூக்கு வந்து உட்காரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரெக்ரூட்டர் சொன்ன வார்த்தை என்னென்னா டேர்ன் ஆன் யுவர் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை டேர்ன் ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்குற உங்கள் ஃபேஸை பார்க்குறோம், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட பிஹேவியர், உங்களோட அட்டையர் பார்க்கும்போது எங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்குமே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு வந்து உட்காந்தாங்கன்னா ஸோ இட் இஸ் சம்திங் லைக் இட் வில் gives us like bad impression அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் ட்ரெஸ்ஸிங் சென்ஸஸ், ப்ரொஃபஷனல் அட்டையர், அட்லீஸ்ட் அந்த இன்டர்வியூ டைம்லையாச்சும் அதை வந்து கேண்டிடேட் வந்து ஃபாலோ பண்ணும். இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பேனல் கேட்குற ஒரு கொஷின் என்னன்னா வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த கொஷின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கேண்டிடேட் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஸோ இந்த வேர்ட் சொல்லணும், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி சொல்லிட்டு மோஸ்ட்லி இப்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க நேமை சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க எதுக்கு மூவ் பண்ணலான்னா அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் கம்பெனிஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங்கில் இருந்திருக்காங்களா, டெவலப்பிங்கா, சப்போர்ட்டிங்கா, ஸோ எந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டோட அப்கமிங் ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன. ரெண்டாவது வந்து அவங்களோட டெக் ஸ்டாக். இந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேனல் மெம்பர்ஸ் டைம் கொடுத்தாங்கன்னா தே கேன் கோ வித் அகாடமிக் டீடைல்ஸ், தேர் ஓன் பர்சனல் டீடைல்ஸ். இல்லை பேனல் மெம்பர்ஸ் வந்து டைம் கொடுக்கலன்னா அப் டு தட் லெவல் தே கேன் ஸ்டாப். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சில கேண்டிடேட் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அந்த கேண்டிடேட் வந்து ஃப்ரெஷர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க நேமு, எங்கே பிறந்தாங்க, அவங்களோட எஜுகேஷனு எல்லாத்தையும், அவங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், பாஸ் அவுட் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் தான் வந்து அவங்களோட ப்ரியாரிட்டியாக அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்காங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங்.
அதாவது பேனல் மெம்பர்ஸ் வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸோ இல்லை உங்களை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும் அவங்க வேணும்னா ஒன்று ரெஸ்யூமேல பார்க்க போகிறாங்க, ரெண்டாவது அவங்க வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. நீங்களே வந்து எல்லாத்தையும் எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த டைமில் உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வந்து மெயின். அதில் மட்டும் நீங்கள் கிறிஸ்பாக அதோட ஹைலைட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டோட ஹைலைட் பண்ணி உங்களோட ஒர்க் ஹைலைட் பண்ணி மட்டும் சொன்னால் போதும். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த கேண்டிடேட் வந்து ஒரு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அவங்கள போயிட்டு ட்ரீ, கிராஃப், ரிகர்ஷன், டைனமிக் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கவும் மாட்டாங்க. கேண்டிடேட் கிட்ட அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டாங்க. இந்த பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நான் எடுத்த கேண்டிடேட்டில் அதாவது கிளியரான ஆன்சரே சொல்ல முடியல. பேசிக் கொஷின் இருந்தாலும் ஒன்று மேலோட்டமாக சொல்கிறாங்க, இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ வர கேண்டிடேட். ஸோ அதுக்காக தான் வந்து திஸ் இஸ் சம்திங் லைக் வெரி சீரியஸ் ஐ ஃபீல். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து அதுக்கான சீரியஸ்னஸ் தெரியாமல் ரொம்ப லெத்தாஜிக்காக மேலோட்டமாக படிச்சுட்டு வந்து இன்டர்வியூவில் உட்காராங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு கம்பெனிஸை கூட கிராக் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு இப்போ வந்து ரெசெஷன்னால ஓப்பனிங்ஸ் கம்மியாக இருக்குது, யாரும் வந்து அந்தளவுக்கு ரெக்ரூட் பண்ணுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு கால் ஷெடியூல் பண்ணால் ஒவ்வொரு இன்டர்வியூ காலும் நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் ஸோ இந்த டைமில் ஜாப் எடுக்க முடியுமே ஐடியில். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 year இல்லை 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூ தியரட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் 1 or 2 வந்து ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ தியரட்டிக்கல் கொஷின்ஸ் ஐ நோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது plenty ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நிறைய சேனல்ஸ் வந்து கொஷினை வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பேசிக் கொஷின் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் ஃபார் 2 years, இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் ஃபார் 1 year, இல்லை டாபிக் வைஸ் ஆஷ்மா ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாவே டக்கு ஒரு 50 சேனல்ஸ் வரும். அந்த 50 சேனல்ஸில் ஒவ்வொரு சேனல் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷினாச்சும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை எல்லாத்தையுமே வந்து கோத்ரூ பண்ணி உங்கள் எடிட்டரில் எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அட் லாஸ்ட் நீங்கள் ரேப்பப் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா மட்டுமே போதும், உங்களுக்கு எல்லா லாஜிக்குமே வந்து ஞாபகம் வந்துடும். அந்த கொஷின்ஸ் தான் வந்து இன்டர்வியூ பண்ண மெம்பர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதை தவிர்த்து உங்களை வந்து வெளியே இருந்து ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டு, இல்லை வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. பேசிக் கொஷின்ஸ் தான். அதையுமே நிறைய கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இன்னும் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னா என்கிட்ட வந்து அட் அ டைமில் கேண்டிடேட் வந்து ஒரு 1 day டைம் கொடுங்க, 2 day டைம் கொடுங்க மேம், நான் இதை வந்து சால்வ் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ 1 day 2 day நான் டைம் கொடுக்க நான் தயார். பட் மறுபடியும் அந்த கேண்டிடேட் வந்து இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா 6 months ஒன்ஸ் அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் ஐடி எல்லாமே வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிறதுனால 6 months அதே கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களோட பெஸ்ட்டை நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து லைக் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸை மட்டும் தான் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மிஞ்சி போனால் என்ன கேட்பாங்கன்னா ஃபெச்சிங் தி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ், ஸோ கவுண்ட் தி எலிமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்கோட காம்பினேஷன்ஸ், ஆஷ்மாப் எப்படி ஒர்க் ஆகுது, சிங்கிள்டன் பேட்டர்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதை கூட தெரியாமல் நிறைய கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. வந்து நானுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. திஸ் இஸ் லைக் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் தியரட்டிக்கல் கொஷின்ஸ் நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னா ஒன்ஸ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்டும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து தனித்தனி கான்செப்ட். அந்த கான்செப்டை மறக்காமல் இருக்கணும்னா நீங்களே ஒரு சுச்சுவேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டுமாரோ இன்டர்வியூனா டுடே நைட் வந்து உட்காந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம படிச்சிட்டோம், நம்ம ஏன் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் 5 days முன்னாடி படித்தது 10 days முன்னாடி படித்தது அந்த நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டு பேனல் முன்னாடி உட்காந்திங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் ரிஜெக்டட். ஸோ இந்த சினாரியோ தான் இப்போ போயிட்டுருக்கு. கேண்டிடேட் ப்ளீஸ் டேக் அ சீரியஸ் அண்ட் புட் யுவர் like 100% effort, give your 100% effort, so then only you can crack. So otherwise இந்த situationல
உங்களுக்கு வந்து பாஸ் அவுட் ஆகிட்டு உங்களோட டைம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைம் இன் த சென்ஸ் மந்த்து தான் வந்து சீக்கிரமாக போகுமே தவிர உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இது ஒன்று. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து கோடிங்கில் ஒரு சில கேண்டிடேட் வந்து நல்லா இருக்காங்க, தியரட்டிக்கலாகவும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. பட் டேட்டாபேஸ் சைடில் ஒரு கொரி கொடுத்துட்டு simple query like try to select second highest salary from the employee table. ஸோ இந்த மாதிரி கொஷின் கூட கேண்டிடேட்டால் ஆன்சர் பண்ண முடியல, ப்ராப்பராக வந்து கொரி எழுத முடியல. ஸோ இது ஒன்று. மூணாவது என்னென்னா, அந்த கேண்டிடேட்க்கு என்னதான் ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலுமே கம்யூனிகேஷன் வந்து சரியில்லை, ரொம்ப வந்து நர்வஸ் ஆகுறாங்க, அவங்க மேலேயே அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. ஈவன் தோ இஃப் தே ஆர் லைக் ஸ்கில்டு பர்சன், வெரி ஸ்ட்ராங்கர் இன் டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா, ஒரு இன்டர்வியூ டுமாரோ ஸ்கெடியூல் ஆகுது அப்படின்னா அவங்களோட நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து மைக் சரியில்லை, நெட்வொர்க் ஸ்டேபிளாக இல்லை, நான் மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு வந்து ஃபீவர் இருக்குது, இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் சொன்னீங்கன்னா ரெக்ரூட்டர் வந்து பேனல் மெம்பர் கிட்ட சொல்லும்போது என்ன பேனல் மெம்பர்ஸ் நினச்சிப்பாங்கன்னா, ஓகே திஸ் கேண்டிடேட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கிவ் அ இன்டர்வியூ. இந்த மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பேனல் மெம்பரை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ தட் வில் கிவ் யூ மோர் பாயிண்ட்ஸ், மோர் கிரெடிபிலிட்டி. ஸோ இதுதான் நான் சொல்வேன். எல்லாமே ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ ஜஸ்ட் ரேப்பப் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நேற்று தான் படித்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது, 2 நாள் முன்னாடி தான் படித்தோம், ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி வந்து உட்காராதீங்க. ஸோ மெனி கேண்டிடேட் வந்து அவங்களால தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் எங்களுக்கு வரலன்னா டெஃபினட்டாக அந்த கேண்டிடேட் வந்து ரிஜெக்டடாக தான் ஆவாங்க. ஸோ ஃபர்தரான ரவுண்டுக்கு போகவே முடியாது. எஸ் கைஸ், ஸோ திஸ் இஸ் ஹவ் த சிச்சுவேஷன் இஸ். நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோவே ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினெட்லி யூ வில் கிராக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும். ரெண்டாவது உங்களோட நெட்வொர்க் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூணாவது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக தான் உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை மெயினாக ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். நாலாவது ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தியரட்டிக்கல் கொஷின்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினாரி பேஸில், ஒரு ஸ்டோரி பேஸில் உங்கள் மைண்டில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் என்னென்னா, உங்களோட ஸ்கிரிப்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கிரிப்ட் இன் த சென்ஸ் query, இந்த ஜாவா, அந்த ஜேஎஸ்பி இதெல்லாம் தான் தெரியுது, ஸ்ப்ரிங் பூட் தெரியுது, டேட்டாபேஸ் சைடில் ஒன்றும் தெரியலனா, ஸோ தட் வில் ஆல்சோ டேக் இட் இன்டு அக்கௌண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கொரியாச்சும் நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் ஃபோர்த் என்னென்னா, கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப, அதாவது பெஸ்ட்டாக இல்லைனாலும் ஒரு பெட்டர்மெண்ட்டோட இந்த கேண்டிடேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் வந்து கிளைண்ட் கிட்ட பேசினாலும், டீம் மேனேஜர், கொலீக்ஸ் கிட்ட பேசினாலும் புரிஞ்சிக்க முடியும், இந்த கேண்டிடேட் வந்து ஈஸியாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கார் அப்படின்னா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி கம்யூனிகேஷன் பிளேஸ் வெரி 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 க்ரூஷியல் ரோல். ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் உட்காருங்க. ஸோ டெஃபினெட்லி யூ வில் கிராக் தி இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.